மே 4. இன்றைய புனித புளோரியன். புளோரியன் ஏறக்குறைய கிபி 250 ஆண்டு செப்டியூ என்னும் இடத்தில் பிறந்தார். இந்த இடம் தற்போது ஆஸ்திரியாவில் இருக்கிறது. ரோமை இராணுவத்தில் அதிகாரியாக இருந்த இவர் நோரிக்கும் என்ற பகுதியில் பதவி உயர் பெற்று முதன்மை நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். வரலாற்றில் நடைபெற்ற 9வது மறைக்கலகத்திற்கு பிறகு ரோமையில் நீண்ட காலம் அமைதி நிலவியது. நாடு கடத்தப்பட்ட ஆயர்கள் மீண்டும் தங்கள் மறை மாவட்டத்திற்கு திரும்பியிருந்தனர். கிறிஸ்தவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்பட்டன. எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த வேளையில் அரச டயோக்ளிசியனது ஆட்சியின் 19வது ஆண்டில் மீண்டும் மறைக்கலகம் ஏற்பட்டது. தனது காலத்தில் நிலவிய குடியாட்சி முறையை மாற்றி சர்வாதிகார ஆட்சியை நடைமுறைப்படுத்தினார் டயோக்ளீசியன். ரோமை தெய்வங்களுக்கு எதிரானவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற வதந்தியையும், நிக்கோமீதியா அரண்மனைக்கு தீ மூட்டியது கிறிஸ்தவர்களே என்ற பொய்யுரை நம்பி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அரசாணை வெளியிட்டார் அரசர். அதனை நிறைவேற்ற அக்லினூஸ் என்னும் தளபதியிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். அக்லினூஸ் தனக்கு கீழுள்ள தளபதிகளுக்கு அரசனின் ஆணையை காட்டி வேகப்படுத்தினான். அதன்படி கிறிஸ்தவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. ஏறக்குறைய எல்லா தளபதிகளும் அதிகாரிகளும் கீழ்ப்படிந்தார்கள். கிறிஸ்தவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவராக நல்வாழ்வு வாழ்ந்தவன புளோரியன் மட்டும் கீழ்ப்படியவும் இல்லை, கிறிஸ்தவர்களை தண்டிக்கவும் இல்லை. செய்தி அறிந்த அரசன் கொதித்தெழுந்தான். அவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தான். விரைந்து சென்ற வீரர்கள் புளோரியனை கைது செய்து அரசன் முன் நிறுத்தினார்கள். ரோமை தெய்வத்திற்கு ஆராதனை செய்யுமாறு அரசன் கோரிக்கை வைத்தான். புளோரியன் நிராகரித்தார். தனது கட்டளைக்கு பணிய மறுத்த அவரை தீயிட்டு கொளுத்த அரசன் உத்தரவிட்டான். தன்னை இழுத்து சென்ற வீரர்களுடன் இறைவனின் துணையை நம்பி நடந்த புளோரியன், நான் தீ சுவாலையாக விண்ணகம் சென்று விடுவேன் என்றுரைத்தார். இதை கேள்விப்பட்ட அரசன் தீயிட்டு கொள்வதை நிறுத்திவிட்டு அவருடைய தோலை உரித்து கட்டி வைத்து அடிக்க ஆணையிட்டான். பலம் கொண்ட மட்டும் அவரை அடித்த பிறகு கழுத்தில் கல்லை கட்டி ஏன்ஸ் ஆற்றில் புளோரியனை தூக்கி போட்டு கொலை செய்தார்கள். பக்திமிக்க ஒரு பெண்மணி கரை ஒதுங்கிய அவரது உடலை எடுத்து முறைப்படி நல்லடக்கம் செய்தார். இது கிபி 304 ஆண்டு நடந்தது.